மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. மதுரை மாநகராட்சி திமுக மேயர் இந்திராணி பொன்வசந்த் ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ராஜினாமா கடிதத்தை ஆணையர் சித்ரா விஜயனிடம் வழங்கியிருக்கிறார் இந்திராணி. மதுரை திமுக மேயர் ராஜினாமா செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, கூடுதல் விவரங்கள் என்ன? மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த் தற்போது ராஜினாமா செய்திருப்பது மதுரை மாநகராட்சி வரி முறைகேடு வழக்கில் ஒரு பெரிய அதிர்ச்சி திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அந்த மதுரை மாநகராட்சி நடைபெற்ற இந்த வரி முறைகேடு தொடர்பான வழக்கில் தொடர்ந்து எழுந்த சர்ச்சைகளின் நடுவே மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த் திடீரென தனது ராஜினாமாவை இன்று அறிவித்திருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பு மாநகராட்சியில் சொத்து வரி மற்றும் கட்டிட அனுமதி தொடர்பாக கோடிக்கணக்கான முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதைத் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் மேயரின் கணவர் பொன்வசந்த் தற்போது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். அவர் மீது மாநகராட்சி அதிகாரிகளுடன் சேர்ந்து பலரிடமிருந்து லஞ்சம் பெற்றதாகவும் வரி வசூல் கணக்கில் பெரும் வேறுபாடுகள் இருந்ததாகவும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது மேயர் இந்திராணி பொன்வசந்த் மீது அரசியல் மற்றும் நிர்வாக ரீதியாக அழுத்தங்கள் அதிகரித்தது. இதன் நிலைமை தீவிரமடைந்த நிலையில் இன்று காலை அவர் தனது பதவியிலிருந்து விலகுவதாக ராஜினாமா கடிதத்தை மதுரை மாநகராட்சி ஆணையரிடம் தற்போது கொடுத்திருக்கிறார். வருகிற 17ஆம் தேதி நடைபெறக்கூடிய மாமன்ற கூட்டத்தில் இந்த அவருடைய ராஜினாமா கடிதம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயனிடம் தெரிவித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா. மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.